அனைவருக்கும் வணக்கம். எப்போது ஆரம்பித்த பயணம் எங்கே சென்று நிற்கிறது என்று பாருங்களேன். 1972 எம்ஜிஆர் எப்போது திமுகவிலிருந்து வெளியனுப்பப்பட்டாரோ அந்த தருணத்தில் செங்கோட்டையனும் வெளியேறி அதன் பிறகு எம்ஜிஆருடன் பயணித்த நபர். எல்லா இன்னல்களிலும் எம்ஜிஆர் கூட இருந்தார். அதன் பிறகு கட்சி பிளவுபட்ட போது கூட அவர் திமுகவுக்கு வரவில்லை. அதே மாதிரி மாற்றுக் கட்சிக்கு செல்லவில்லை. கட்சியிலேயே இருந்து கொண்டு எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு கட்சியை காப்பாற்றினார். 91 ஜெயலலிதா அம்மையார் அதிகாரத்துக்கு வந்த உடனே செங்கோட்டையன் ஒரு முக்கியமான நபராக இருந்தார் கட்சியை காப்பாற்றுறதுக்கு. அதே மாதிரி அவரை அந்த இடத்துக்கு கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு என்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியும் வழங்கினார். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக விளங்கினார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 5 வருட காலம் ஜெயலலிதா அம்மையாரனுடைய ஒரு பெரிய ஒரு திருவிளையாடல் இங்கே அரங்கேறி கொண்டிருந்தது தமிழ்நாட்டில். அப்போ இருந்த என்னை போன்ற நபர்களுக்கு மிக தெளிவாக தெரிகிறது எந்த அளவுக்கு ஊழல் தலையுறுத்தி அழுதுன்றது. மிக டான்சி, அதாவது ஒரு அரசாங்கத்தினுடைய நிலத்தையே இவர்கள் வாங்கிவிட்டார், இவருடைய பேர்லேயே வாங்கிவிட்டார்கள். அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட் வரை போயிட்டு ஒரு சூப்பரான ஜட்ஜ்மெண்ட்டுங்க. அதாவது வாங்கிட்டாங்க, திருப்பி கொடுத்தாங்க, அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஜட்ஜ் எழுதி கொடுத்தாருங்க. அந்த அளவுக்கு ஊழல் நிறைந்த ஆட்சி. அந்த ஆட்சியில் இவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கிறதுனால இவர் ஜேஜே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் என்ற ஒரு கார்பரேஷன் அமைக்கிறாங்க. அதாவது இன்டர்ஸ்டேட் பஸ்ஸுகளுக்கு, அதாவது தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகா, ஆந்திரா, அதே மாதிரி கேரளா போகின்ற பஸ்ஸுகளுக்கு ஒரு செப்பரேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அப்போது அந்த டைமில் திருவள்ளூர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தான், திருவள்ளுவர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தான் இன்றைய எஸ்இடிசி ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, அது அன்றைய தினம் திருவள்ளுவர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அதிலிருந்து பிரித்து புதுவூர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இன்டர்ஸ்டேட் பஸ்ஸுகளுக்கு மட்டுமாக ஜேஜே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் என்று ஆரம்பிக்கிறார்கள் ஜெயலலிதாவுடைய பேரில். சொகுசு வண்டிகள், சூப்பரான வண்டிகள். அந்த டைமுக்கு நிச்சயமாக வால்வால்லாம் கிடையாது, நம்மளுடைய நாமக்கல் பாடி பில்டிங் தான். அப்படி இருந்தால் கூட மிக மிக நன்றாக இருக்கின்ற வண்டிகள். அதில் இந்த டிவி விற்கிறாங்க. அது முதலாக டிவி வருகின்றது. விசிஆர் வச்சு சினிமா போடுவாங்க. அதாவது நீங்கள் முழு நேர பயணத்திலையும் சினிமாவை பார்த்து கொண்டே ரசித்து கொண்டே போகலாம். அது அன்னைக்கு ஒரு புதுமை. அது நிச்சயமாக ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது அரசாங்கமே செய்யும் போது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் பாமரர்களுக்கு இந்த சொகுசு வண்டிகளில் போகிறதெல்லாம் அந்த அளவுக்கு முடியாது. இந்த அரசாங்கம் கொடுக்கின்ற அரசாங்கத்தினுடைய அந்த கட்டணத்தில் போகும்போது நிச்சயமாக அது நல்ல ஒரு முயற்சியாகத்தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது, பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதில் 96 ஆட்சி முடிந்த பிறகு அவள் மேலே கேஸ் வருகிறது. அந்த கேஸில் செங்கோட்டையன் அக்யூஸ்டாக சேர்க்கப்படுகிறார். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நிறைய நபர்களுக்கு இதில் கேஸ் வருது. ஜெயலலிதா உட்பட, சசிகலா உட்பட பல நபர்களுக்கு கேஸ். செல்வ கணபதி கிரிமேஷன் ஷெட் ஸ்கேண்டல், இந்த மாதிரி பல நபர்கள் மேலே கேஸ் அப்போ வருகிறது. இதில் கேஸில் தப்பிக்கிறாங்க. இல்லை என்றால் மற்ற பிற காரணங்களுக்காக சில நபர்கள் ஓடி ஒளிந்து கொண்டு கடைசியில் திமுகவில் போய் சேர்றாங்க. முத்துசாமி இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறார், ஈரோடுக்காரர். அதே மாதிரி தான் செல்வ கணபதி எம்பி, சேலத்திலிருந்து எம்பியாக இருந்தவர். அவர் ஆக்சுவலாக ஜேஎன்யூவில் படித்தவர், நன்றாக விஷயம் தெரிஞ்ச ஒரு நபராக இருக்கிறார். அந்த நபர் இந்த கேஸில் இருந்து வெளியே வர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் திமுக சேர்றார். ஆனால் செங்கோட்டையன் மாறவில்லை. செங்கோட்டையன் எல்லா இன்னல்களையும் தாங்கி கொண்டு ஜெயலலிதா கூடயே இருந்தார். 2001 மறுபடியும் ஜெயலலிதா அம்மையார் மறுபடியும் ஆட்சிக்கு வருகிறார்கள். அந்த தருணத்தில் ஒரு சிறிய ஒரு டைமில் மட்டும் செங்கோட்டையன் அமைச்சராக வைத்துக்கொண்டு அதன் பிறகு அவங்க தூக்கி வீசிடுறாங்க. ஐ திங்க் 12 மாதமோ 18 மாதமோ இதை வைத்திருந்தார்கள். அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் பல இன்னல்களை சந்திக்கிறார். மறுபடியும் 2006 திமுக ஆட்சி வருகிறது. அந்த தருணத்தில் கூட இவர் கட்சியை விட்டு போகவில்லை. அதன் பிறகு 2011 மறுபடியும் அதிமுகனுடைய ஆட்சி வருகிறது. அந்த ஆட்சியிலையும் செங்கோட்டையனுக்கு இந்த மாதிரியான பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கவில்லை. ஆனால் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, பல தருணங்களில் 91 ஆரம்பித்து எல்லா தேர்தலுக்கும் அந்த டூர் பிளான் போடுவாங்க. ஜெயலலிதாவுக்கு டூர் பிளான் போடுறது செங்கோட்டையன் தான் போடுவார். எங்கே பேச வேண்டும், எந்த பாயிண்ட்ல பேசலாம், அதே நேரத்தில் எங்கே தங்க வேண்டும், இந்த கம்ப்ளீட் ஸ்டேட் வைடு பிளான் செங்கோட்டையன் தான் போடுவார். இப்படி ஒரு தேர்ந்த ஒரு மனிதர் 50 வருட காலமாக, இல்லை என்றால் அதுக்கு மேல்பட்ட காலத்தில் அதிமுகவோடு பயணித்த ஒரு மனிதர். அந்த மனிதனுடைய அந்த ஒரு அதிமுக வாழ்க்கை, இல்லை என்றால் அதிமுகவை ஒட்டின ஒரு வாழ்க்கை இன்றைக்கு முடிவடைகிறது. அதில் எனக்கு பெரிய வருத்தம் இருக்குங்க. பல பத்திரிகையாளர் சத்யன் டிவியில் பேசிக்கொண்டிருந்தேன். அந்த டைமில் கூட எனக்கு இதுதான் ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சீனியர், இந்த மாதிரி ஒரு என்னை பொறுத்தளவில் ஒரு சாஃப்ட் பர்சன், பெரிய கம்யூனிட்டி பேஸ் ஒன்றும் வளர்த்துக்காத ஒரு மனிதர். அந்த மனிதர் இன்னைக்கு
அந்த கட்சியை விட்டு விலகிறாரா என்று இன்னும் கிளியராக தெரியவில்லை. அப்படி இருந்தால் கூட அது என்னை பொறுத்தவரை ஒரு ஒரு சோகமான ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது இவ்வளோ தூரம் பயணித்து விட்டு இந்த கட்சியோடு இருந்து விட்டு ஒரு முதன்மை நபராக இன்னைக்கு ஒரு 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 என்ன பண்ணுறது, ஒரு ப்ரொஃபஸர் எமிரேட்டஸ் என்று இது கல்லூரிகளிலும் அதே மாதிரி பல்கலைக்கழகங்களையும் கூடுவார்கள். ஏறத்தால் அந்த ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கின்ற 70 வயதை தாண்டிய ஒரு மனிதர், அந்த மனிதர் இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் இல்லை என்றால் எடப்பாடியோடு நிற்க முடியாது என்ற ஒரு கட்டத்தில் அதை விட்டு விலகி இன்னொரு பயணத்தை ஆரம்பிக்கிறார் என்று பார்க்கும்போதே மிக மிக வேதனையாக இருக்கிறது. அவருக்கு நிச்சயமாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கூறுகிறேன். ஏனென்றால் என்னதான் இருந்தாலும் ஒரு பயணத்தில் நாம் வாழ்த்துக்கள் தெரிவித்துத்தான் ஆக வேண்டும். நிச்சயமாக அவருடைய அந்த லாங் இன்னிங்ஸ் என்பது இனி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. எங்கே போய் முடியும் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி இருந்தால் கூட தமிழக அரசியலை பொறுத்தவரை ஒரு அதிமுகவை ஷேப் பண்ணதில் ஒரு பெரிய ஒரு பங்கு செங்கோட்டையனுக்கு மறைமுகமாக இருக்கிறது. இது நாம் யாரும் மறந்துவிட முடியாது, மறுக்கவும் முடியாது. ஹிஸ்ட்ரி வில் டெஃபினெட்லி ரொம்ப இப்போ செய்த இந்த விஷயத்துக்கு கிடையாது. இவர் இதுவரை செய்து வந்த விஷயங்களுக்கு 50 வருடமாக செய்த விஷயங்களுக்கு நிச்சயமாக ஹிஸ்ட்ரி வில் ரொம்ப. நன்றி, வணக்கம்.